காத்தான்குடியில் அனுஷ்டிக்கப்பட்ட 35வது தேசிய சுகதாக்கல் தினம். ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. 1990 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி காத்தான்குடியில் இரு பள்ளி வாயில்களில் இரவு நேர தொழுகையில் ஈடுபட்டு வந்த முஸ்லிம்கள் மீது விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 103 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் தேசிய சுகதாக்கல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை 35வது தேசிய சுகதாக்கல் தின நிகழ்வுகள் ஹுசைனியா மஸ்ஜித் மற்றும் மீரா ஜும்மா மஸ்ஜித் ஆகிய இரு பள்ளி வாயில்களில் ஹத்தமுல் குர்ஆன் ஓதப்பட்டதுடன் துஆ பிரார்த்தனைகளும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம், பிரதி தலைவர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா உள்ளிட்ட முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரமுகர்கள், பள்ளிவாயல் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், சுகதாக்களின் குடும்பத்தினர் என அதிகமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை காத்தான்குடி கிளை, வர்த்தக சங்கம், தேசிய சுகதாக்கல் ஞாபகார்த்த நிறுவனம் மற்றும் இரு பள்ளி வாயில்களின் நிர்வாகம் ஆகியன இணைந்து பிரகடனம் ஒன்றினை வெளியிட்டனர். அப்பிரகடனத்தில் 1985ஆம் ஆண்டு தொடக்கம் 2010ஆம் ஆண்டு வரையிலான யுத்த கால பகுதியில் இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிராக குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள், கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் காணி இழப்புகள் தொடர்பில் ஒரு நீதியானதும் நியாயமானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் 7 கோரிக்கைகளை முன்வைத்து காத்தான்குடி பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. இன்றைய தினம் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு துக்க தினமாக காத்தான்குடியில் அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.